இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனுக்கு அதிகமான பேர் ஷவுட் அவுட் கொடுக்குறது இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் அப்படின்ற ஒரு ஏபிகே எந்த லெவலுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எடிட்டிங் ஸ்டைலை வேறு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அந்த எடிட்டிங் ஸ்டைல் ஸோ இதை தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் கேஸ் பிரேக் டவுன் பண்ண போகிறோம்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப பேசாமல் எடிட் உள்ள இறங்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிப்போம். இதை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்பில் போட்டுக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் அன்லாக் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். ஸோ மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை மறுபடியும் க்ரியேட் பண்ணோன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது ஒரு ஸ்கொயர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. 3 எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வித் அவுட்டர் ஃபில் இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ரெக்டாங்கிள் மேலேயே அதை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வச்சு, ஸோ அந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அனிமேஷன் தான். ஸோ மூமெண்ட் அனிமேஷன் ஒன்று கொடுத்துருங்க. கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த கிராஃப் வச்சுருக்கேன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற ஒரு டெக்ஸ்டையும் அதே அனிமேஷன்லேயே நானும் ஷோ ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு நான் கிரேடியன்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேடியன்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த கிரேடியன்ட் தான், இந்த மாதிரி கிரேடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நானும். ஆனால் ரெக்டாங்கிளுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆட் பண்ணல, டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணல, ரெக்டாங்கிளுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த கிரேடியன்ட். இந்த கிரேடியன்ட் ஏன்டா வரல அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கிரேடியன்ட்டுக்கு ஒப்பாசிட்டி வச்சு ஒரு இடத்துல 0 மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துலையும் 0 மார்க் பண்ணிட்டேன். அதாவது கிட்டத்தட்ட இந்த இடத்துல அனிமேஷன் 4 செகண்ட்ஸில் மாறுது. இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லலாம். இந்த கீ ஃப்ரேம் வைக்கிறது மூலிமா இப்போ ஒப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ப்ளம் அப்படின்ற ஒரு லீனியர் பர்ன் அப்படின்ற ஒரு அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலிமா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்ட்ரோக் மட்டும்தான் எக்ஸிபிட் ஆகும்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதே மூமெண்ட்டை, அதாவது எப்படின்னா இது வர்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பாசிட்டி, இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கீ ஃப்ரேம்ஸை வச்சு கம்பைன் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கீ ஃப்ரேம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீ ஃப்ரேம், அதாவது இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி வைக்கிறதுக்காக, அடுத்து எந்த இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கீ ஃப்ரேம், அது அந்த சைடுக்கு மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா இது கொஞ்சம் பெருசாக்கும் சின்னதாக்கும், அந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ணுறது, ஸ்கேல் டவுன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கீ ஃப்ரேம்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கீ ஃப்ரேம், அதாவது கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்க சைஸே தான் அது எக்ஸிபிட் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சைட் போக சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டரிங்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்டரிங்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது நான் நிறைய லெட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எடிட் டெக்ஸ்ட்டில் நான் ஒன்று உள்ளே போய் காட்டுறேன். how to get highly profitable job, how to become rich in 2025, இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு என்னடா ஸ்பெஷல் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ள போயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத அழுத்தி கிளிக் பண்ணிங்கனாவே ஸோ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் அப் பை லெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த ஃபேட் அப் பை லெட்டரை சூஸ் பண்ணிங்கனாவே சிம்பிளாகவே இந்த மாதிரி வந்துடும் கூட சொல்லலாம். இந்த எஃபெக்டை அச்சீவ் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டாக மேலே வர தொடங்கிடும். ஸோ கீ ஃப்ரேம் வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்டு கீ ஃப்ரேமை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எண்டு கீ ஃப்ரேம் வைக்கிறது மூலியமாகவே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு லெட்டராக மேலே வரும். ஸோ இதுதான் கேஸ் அந்த அனிமேஷன். இந்த அனிமேஷன் முடிஞ்சதுமே இது மொத்தத்தையும் குரூப் பண்ணுறேங்க. குரூப் பண்ணிட்ட பிறகு குரூப் 1 அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூப் அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. குரூப் 2ன்ட்டு இதே குரூப்பை காப்பி பண்ணிங்க. குரூப் 3ன்ட்டு ஸோ நான் 1 நம்பருக்கு மட்டும்தான் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா செகண்ட் குரூப்பில் போயிட்டு வெறும் ஒரே ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள், அது மட்டும் இல்லாமல் 2 அப்படின்ற நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லேயர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் காஃப்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இது கலரும் சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா உங்களோட அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணும்னா ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தான் நான் 3க்கும் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்லைட் அனிமேஷன் கொடுத்ததுனால கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த அனிமேஷனும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்போ ஃபேட் ஆகிட்டு மேலே வரும். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறப்பையும் அவுட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அனிமேஷனில் அவுட் மட்டும் கொடுக்கவே இல்லை. ஸோ ஃபேடின் மட்டும் 3த்துக்குமே கொடுத்துருக்கேன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரப்பையே லைட்டாக ஃபேட் ஆகிட்டு மேலே வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதே மாதிரி தான் கேஸ் 3மே வரும்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே மாதிரி கால்குலேட்டராக போகும்.
அடுத்ததான் நான் ஒரு கேமராவை யூஸ் பண்ணணும்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட் கேமரா பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இது மூணுமே அலைன் ஆகும். ஃபஸ்ட் கேமரா பொசிஷனை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கேமரா பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 3 செகண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் செகண்ட் கேமராவில் என்னடா கேப்சர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 அப்படின்ற நம்பர் கேப்சர் ஆகணும்னு கூட சொல்லலாம். அது மேலே போகணும். அதுக்கு அடுத்ததான் ஹவு டு கெட் ஹைலி ப்ராஃபிட்டபிள் ஜாப், ஹவு டு பிகம் ரிச் இன் 2025 இந்த அனிமேஷன் வரணும். அது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்சிங் அனிமேஷன் அப்படின்றதும் வந்து தொலைணும் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்ததான் என்னடா மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ரொம்பவே பிளர்ராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ பர்சனலி ஆடட் திஸ் டைப் ஆஃப் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்கொயர் ஒன்று ஆட் பண்ணேன். ஸ்கொயர் ஆட் பண்ணுறது மூலியமாகவே அது உள்ளே போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் அப்படின்றத இந்த ரவுண்டர் கிரேடியண்ட்டாக சூஸ் பண்ணிட்டேன். ரவுண்டர் கிரேடியன்ட்டை சூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரி ரவுண்டர் எட்ஜஸ் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் காஷியன் பிளர் அப்படின்ற ஒரு அட்டாக்கையும் யூஸ் பண்ணேன். காஷியன் பிளர் யூஸ் பண்ணுறதுனால அதுவும் டபுள் டைம்ஸ் யூஸ் பண்ணேன். காஷியன் பிளரை பின்னாடி ஒரு லைட் எஃபெக்ட் அப்படின்றது ஸ்டீக் எஃபெக்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்ததான் இன்னும் பயங்கரமான ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணேன். அது என்னடா அப்படின்றது கேட்டிங்கன்னா சிம்பிள் லங்கேஜ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இருங்க இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணுறது மூலிமா இதை பாருங்கள் 1 ஒரு அனிமேஷன் வரும், லைன் அனிமேஷன் வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஷோ ஆகும். இது எப்போ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள 1 அனிமேஷன் அதே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறது மூலிமா 1 அனிமேஷன் மேலே தூக்கணும்னு கூட சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஷேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். டிராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி அப்படியே முடிஞ்சிடும். ஸோ இந்த டிராயிங் ப்ராக்ரஸ் மூலியமாகவே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன் என்னடா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது எப்படி அந்த கட் ஆகுது அப்படின்றது தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரவுண்டர் ரெக்டாங்கிள் வழக்கம் போல் ஒன்று ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயில் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வேறு எதுனா பிளெண்டிங் மோடு கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் எனக்கு இது மல்டிப்ளே அப்படின்றது சூஸ் ஆனதுனால மல்டிப்ளே யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து தான் செகண்ட் அதே மாதிரி குரூப் 2 பண்ணி அதே மாதிரி லைன் அனிமேஷன் கொடுத்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டர் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு பிறகு ஸோ அனிமேஷன் பார்க்கறதுக்கு இவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ இந்த சிம்பிளிசிட்டி அவ்வளோ பிடிக்கல கைஸ். எனக்கு லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலே நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோ அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டை யூஸ் பண்ணேன். சாஃப்ட் க்ளோ யூஸ் பண்ணுறது மூலயமா இதில் அதிகமான அளவுக்கு ஒரு டிஃப்யூஷன் அப்படின்றது ஏற்படும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்யூஸராக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி தான் இதில் க்ளோ ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 தான். 1ல் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோ அப்படின்றத ஆட் பண்ணிப்போம். சாஃப்ட் க்ளோ ஆட் பண்ணதுனால தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட் க்ளோ கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அவுட்டர் ரேடியஸில் அவுட்டர் க்ளோ கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது இந்த க்ளோ அப்படின்றது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி எஃபெக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2லையும் பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிடலாம். ஸோ 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ அப்படின்றது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது ரொம்ப மொக்கையாக சிம்பிளாக பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்றது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். 4 கிரேடியன்ட் ஓவர்லேனா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ 4 கிரேடியன்ட் ஓவர்லேன்றது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சர்க்கிள்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விதமான 4 சர்க்கிள்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேமிங் அப்படின்றது கொஞ்சமாக மாற்றி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்க்கிள் இந்த சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போகணும், ரைட் டு லெஃப்ட் போகணும். அதே மாதிரி இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகணும். அதே மாதிரி இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டவுன் வரணும். இன்னொரு சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் டு அப் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். இதை காப்பி ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் எதில் சேவ் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட புது ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது தனித்தனியாக பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே பண்ணிகிட்டு இருந்தோம்னா கேமரா ஆங்கிளில் நிறைய விதமான டேமேஜஸ் ஏற்படும். ஸோ கேமரா ஆங்கிள் ரொம்பவே பாதிக்கப்படும். அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 2 எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணுறது மூலியமாகவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஓரளவுக்கு நல்லான்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, அந்த மாதிரியான ஒரு அனிமேஷனாக தான் இது அமைஞ்சிச்சு. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி டெக்ஸ்டர் அது எப்படி சொல்கிறதுனா சாஃப்ட் க்ளோ ஆட் பண்ணிடலாம். பெஸ்ட் எஃபெக்ட் ஓகே. சாஃப்ட் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்கோ அதை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த சாஃப்ட் க்ளோவை தூக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ சாஃப்ட் க்ளோ அப்படின்றது 3த்துக்குமே தேவைப்படுது. இப்போதைக்கு இந்த சாஃப்ட் க்ளோவை டெலீட் பண்ணிட்டு தான் இன்னொரு சாஃப்ட் க்ளோ ஆட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த 1 2 3 சாஃப்ட் க்ளோ வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் ஒன், அதுக்கடுத்தது ஒரு லைன் அனிமேஷன், அதுக்கடுத்தது அப்படியே தொடர்ந்த மாதிரி ஒரு
ஒரு ஸ்ட்ரைக் வைப் அனிமேஷன். ஸோ அந்த ஸ்கொயரை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸ்கொயர் பற்றி பார்த்தீங்கன்னா வைப் அனிமேஷன் கொடுத்துருக்கேன். வைப்னா சின்னதாக ஒரே ஒரு வைப், அதாவது ரைட் டு லெஃப்ட் ஒரே ஒரு வைப், அவ்வளோதான். ரெண்டாவது கொடுக்கலாம் நீங்கள். பாக்ஸஸ் ரெண்டாவது கொடுக்குறது மூலியமா இன்னும் கொஞ்சம் அனிமேஷனாக நீங்கள் கொஞ்சம் ஹை எண்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேஸ், இவ்வளோ தான் இந்த அனிமேஷன் அப்படின்றது. ஸோ இது பண்ணுறது